நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவரு கஷ்டப்படுவாரு, அவரு எல்லாத்தையும் இழப்பாரு. அவருக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பாரு. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா இருக்காரு. இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்றதுக்கு எங்க அம்மா ஒரு சுமையை அதிகமாக்கிச்சுன்னு சொல்லலாம். அவரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டா என் பக்கம் பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது கிளம்பிட்டாரு ஒரு வேலையா. ஆனா இது பாப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ சோ மச். வந்த உடனே கேட்டாரு என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா, அண்ணே ஃபர்ஸ்ட் படம் ஆடியோ லான்ச் பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளவு நேரம் நீங்க நிக்க வச்சது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேதோண்ணனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன் வந்து நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுத்துவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா. அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா என் கூட, பிரகிடா கூட, சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியா பழகினாரு. ஸோ யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு லாஸ்டா வச்சிருக்கேன் சார், அதேதான். யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன் இங்க ஏறின எல்லாருமே சொன்னதுதான், சக்தி கை வச்சா அது ராங்கா போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோல சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவரு எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்கா போகல, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ரகுநந்தன் அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷனல் படம். படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடிச்சது வந்து ரகுநந்தன். அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகிடா அதேதான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான். ஒன்னா பிளாக் ஷீப்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கணக்கானம் காலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆயிடுச்சு, ஆஹா கல்யாணம், டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இப்ப வரைக்குமே பாப்பா அண்ணன், என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனா இப்ப நான் பாப்பான்னு தான் கூப்பிடுறாங்க, அவங்க என்ன அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனு சார் இந்த படத்துல கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகா காமிச்சிருப்பாரு. என்ன மட்டும் ரொம்ப டயர்டாவே இருப்பேன், அது கதைக்காக தேவைப்படுறது, அதை சொல்லியே தான் பண்ணுவாரு. என்ன சிங்கம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே படத்தை பத்தியும் பேசுறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவரு கஷ்டப்படுவாரு, அவரு எல்லாத்தையும் இழப்பாரு. அவருக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பாரு. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா இருக்காரு. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா இருக்காரு. எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டாரு, அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பாரு, அதை கத்துக்க வைப்பாரு, அதை பண்ண வைப்பாரு. தம்பிக்கு என்ன வேணும், 21 வயசுல அவன் பிசினஸ் பண்றான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்றதுக்கு எங்க அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது பக்கா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே? ஓகே, நிறைய ஃபேமிலி கதை இருக்கு. இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி, அதே மாதிரி கோழி பண்ண செல்லதுரன்னு ஒரு ஃபேமிலி படம் இருக்கு. சீனு சார் பேசிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தெளிவாயிட்டேன். தேங்க்யூ. எமோஷனலாக ஆகும்போது வந்து ஜோக் போட்டு காப்பாற்றுறதுக்கு நன்றி. அண்ட் சீனு சார், நான் வந்து சினிமா எப்படி ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோட வீடு. அங்கதான் கத்துக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கத்துக்கிட்டது. அங்கிருந்து கட் பண்ண ஆடிஷன். ஹாட் ஸ்டார்ல கனாக்கானம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கனாக்கானம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல், நான் இப்ப கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கனாக்கானம் காலங்கள்.
அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம், ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டு அது காலேஜ். இப்போ சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான் சார், டப்பிங் அப்போ சார்